ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். டிஎன்செட் எக்ஸாம் பத்தி ஒரு முக்கியமான பத்திரிகை செய்திங்க. நம்மளோட எக்ஸாம் தேதி வந்து ஜூன் 7ஆம் தேதி, ஜூன் 8ஆம் தேதி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸாம்க்கு 1,00,000 பேர் விண்ணப்பித்திருக்கதாவும் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயம் இருக்கு. ரொம்ப முக்கியமா எக்ஸாம்க்கு 1,00,000 மெம்பர்ஸ் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸாம்ல எத்தன பேர் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பொதுவா டிஎன்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாப் 6% குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. டாப் 6%னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றாங்கன்னா, அதுல 6 பேர் ஃபர்ஸ்ட் 6 மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா? டாப் மோஸ்ட் மார்க் ஒரு 6 பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதா அறிவிப்பாங்க. அண்ட் இந்த 6வது நபர் இருக்காங்க இல்லையா? அந்த 6வது மார்க் எடுத்த நபர். அவங்களோட மார்க் தான் இங்க கட் ஆஃபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாமே ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு நடக்கும். ரிசர்வேஷன் பாலிசிக்கு உட்பட்டு நடக்கும். ஸோ செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாப் 6% ஒரு 100 பேருக்கும் 6 பேர வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டதா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தடவ 1,00,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 6,000 நபர்கள் வந்து செட் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அந்த 6,000த்துல ஒரு ஆளா நம்ம எப்படி வர்றது? இதுதான் நம்ம யோசிக்கணும். இப்படித்தான் நம்ம படிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிசைன் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 1,00,000 பேர்ல எப்படி 6,000 நபர்களுக்குள்ள வர்றது? அதுதான் இப்போ நம்மளோட அடுத்த கேள்வி. இங்க நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, என்னதான் 1,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாலும், இதுல ஒரு 70,000 நபர்கள் கிட்ட எஃபெக்டிவ் காம்படிட்டர்ஸா இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் நான் எலிஜிபிள் அதனால நான் அப்ளை பண்றேன். நான் வந்து இந்த முறை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவா பிரிப்பேர் பண்ணாத, எஃபெக்டிவ் காம்படிட்டர்ஸ் இல்லாத நபர்கள் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000லிருந்து 70,000 நபர்கள். அண்ட் மிச்சம் இருக்கிற இந்த 40,000 நபர்கள்ல 6,000 நபர்களா வர்றது ரொம்ப எளிய விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்க எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் 40,000 மெம்பர்க்குள்ள வந்துடுவீங்க. ஸோ இந்த 40,000 மெம்பர்க்குள்ள வரது ரொம்ப ஈஸி. நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். அண்ட் இந்த 40,000ல 6,000 மெம்பர்ஸ்க்குள்ள வர்றது, செட் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸி. இத மாதிரி இன்னும் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்றதுக்காக நான் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த 30 டேஸ்ல எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறது? என்னென்ன மாதிரியான டாபிக் படிச்சு எக்ஸாம் எழுதணும்? அப்படிங்கிறதையும் கிளியரா ஒரு ஷெட்யூலா குடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமானது பேப்பர் 1 மெட்டீரியல். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பேப்பர் 1 மெட்டீரியல் வாங்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். இந்த மெட்டீரியல் அப்படியான ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 1,500 கொஸ்டின் பேப்பர எடுத்து, உங்களுடைய அந்த கான்செப்சுவல்ஸா அத டிஸ்கஸ் பண்ணி, அண்ட் ஒவ்வொரு டாபிக்கு பின்னாடியும் அந்த கொஸ்டின்ஸ வந்து நம்ம உள்ள குடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படிச்சுட்டு, அதோட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற திருப்தி கிடைக்கும். அண்ட் நம்மளோட எக்ஸாம்லயுமே இதே மாடல், பேட்டர்ன், கான்செப்ட்ஸ ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கிறோம். அண்ட் அதனால இது உங்களுடைய ஸ்கோர வந்து பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணி குடுக்கும். பேப்பர் 1 மெட்டீரியல். உங்களோட பிரிப்பரேஷனுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க நெறைய இடங்கள்ல மெட்டீரியல் தேடி அலைய தேவையில்ல. இந்த ஒரு மெட்டீரியல் இதுல 4 புக் வரும். ஸோ இந்த 4 புக்குக்குள்ளேயே அந்த 10 யூனிட்டும் கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்றோம். வித் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 1,500 கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த 10 யூனிட்டுக்குமே ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அண்ட் ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா இந்த டிஎன்செட் எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு காலேஜ் டிஆர்பி இந்த நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜ் டிஆர்பிலயுமே 4,000 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த 4,000 வேகன்சிஸ் வந்து 73,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 73,000 பேர்ல எவ்வளோ பேர் சீரியஸா ப்ரிப்பேர் பண்றாங்க? அண்ட் நம்ம இந்த 4,000 வேகன்சிஸ்ல ஒரு ஆளா எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் காலேஜ் டிஆர்பி கோர்ஸ்ல என்னோட என்ரோல் பண்ணிட்டு நான் உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ எவ்ரிஒன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ்.